வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து தக்காளி ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்னி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வைக்கிறேன். இது வந்து உடனடி சட்னி. நம்ம வந்து மிக்ஸி இல்லைன்னா மிக்ஸி போட தேவையில்ல. நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. கரண்ட் இல்லைனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தக்காளி கடைசல். இது வந்து 4 தக்காளி, நாங்கள் 4 பேர் இருக்கோம். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு அப்படியே இறக்கி நம்ம சட்டியில் கடைஞ்சிடலாம். இல்லை அப்படியே கூட குக்கர்லேயே கடைஞ்சிடலாம். இப்போ இதை வந்து நான் அரிஞ்சு இதை சுத்தம் பண்ணி கழுவி அரிஞ்சு எடுத்துக்கிறேன். தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, அதுக்கேற்ற உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு குக்கரில் இது எல்லாமே போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு இதை வந்து திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா இது குழையிற அளவுக்கு விசில் விட்டுருவோம். கேஸ் பற்ற வச்சு இதை வச்சிட்றேன். இது நல்லா ஃபுல்லாக வந்தால் வெந்துடும். இது ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். சட்டி இருந்தால் கடையலாம், இல்லை இதுலேயே கூட கடைஞ்சிடலாம். இப்போ இது வந்து தக்காளி வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கடைய முடியாது. இன்னும் கொஞ்சம் 2 விசில் விட்டால் கடையலாம். இதை வந்து நான் சட்டியில் மாற்றி கடையிறேன். இப்போ போட்டுடலாம். அது எடுமா. எனக்கு போதும். வேணாமாம்மா, வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு ஊற்றாதம்மா, நீங்கள் ஒன்றா ஊற்றி சாப்பிடு. இதுதான் தக்காளி கடைசல். இது வந்து நான் எனக்கு ஊற்றாதான் நான் சாப்பிட மாட்டேன். 3 மணி நேரத்துக்கு மிச்சம் சோறு தரணும்.